நல்வாழ்த்துக்கள். லுங்கி பாய் சார்பாக இப்பொழுது 1 hour 20 minutes தள்ளி பேசுவான். 1 hour 20 minutes பேசினாங்க. அக்கா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தான் 1 hour 20 minutes மேல பேசினாங்க. நிறைய பேர் கவனிக்கவும் இல்லைங்க. ஆனா நல்லா பேசினாங்க. உண்மையை சூப்பரா. அவங்க கொஞ்சம் கைத்தறி பண்ணிடுறேன் தயவுசெய்து. ரொம்பவே அருமையான விஷயங்கள் சொன்னாங்க. அப்பா அம்மா நல்லா பாருங்க, அவன் பேசுறவனே ஒரு ஆள் கைதிட்டு வாங்கி கொடுத்துட்டான். அதான் ஒரு பிளஸ் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப பாருங்க இல்ல, இப்ப எங்களை மாதிரி ஆளுக்கு அண்ணன் கைத்தறி வாங்கி கொடுக்குறாரு. வாங்க, சில பேர் பாருங்க நம்ம வாங்கி கொடுக்கணும்ல. உண்மையாவே நான் இங்க நிக்கிறேன்னா அதுக்கு அண்ணன் தான் காரணம். அப்ப அது உண்மைதானே. இதுக்கு கை தட்டணும். கை தட்டுங்க சொல்றேன். யாரும் கை தர மாட்டேன். இன்னொன்னு இல்ல பேசுகிறேன் சொல்ல மாட்டோம். வந்துட்டு பெரிய மக்கள் வணக்கம். சாரி தப்பா எடுத்துக்காதீங்க. வணக்கம் சொல்லுங்க. எங்களுக்கு இது புதுசு. இந்த மாதிரி மேடைகள் வந்து எங்களுக்கு புதுசு. நாங்க இந்த மாதிரி மேடைகள் வணக்கம் சொன்னது கிடையாது, நன்றி சொன்னது கிடையாது. ஜாலியா வீடியோ பண்றதுதான். எங்களை இன்வைட் பண்ண நேஷனல் அகாடமி சமுதாய கல்லூரிக்கு முதல்ல ரொம்ப நன்றி. கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. இல்ல ஆக்சுவலா ரொம்ப நேரமா பார்த்து மனப்படம் பண்ணிட்டு இருந்தேன், மறந்துட்டேன். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லாம் ஹாப்பியா பொங்கல் கொண்டாடுங்க. என்னை சும்மா நன்றி சொல்லிட்டு இருக்கோம். வேற வீடியோ ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துட்டே இருக்காங்க. கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவான். சூப்பரா. ஆமா, நானே எல்லா தூரம் நீ இருக்கு. இந்த மாமியார் மருமகளை பத்தி சொல்லிச்சாலும் கொஞ்சம். மாமியார் மருமகள் நிறைய பேர் கான்செப்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இந்த விஷயத்துல நீங்க ஏன்ட்ட கேட்கறீங்க, அவன்கிட்ட கேட்காதீங்க. அவன் நிறைய பொய் சொல்லுவான். இல்ல முக்கியமா நிறைய பொய் பேசுவாங்க. இல்ல அது ரியலா நடக்கிறது கிடையாது. எப்படி சொல்றேன்னா ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல, வாயில தான் சொல்லணும். தரமான காமெடி ஒரு கைதுல போடுங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, ஏன் உங்க வீட்டுல எல்லாம் பிரச்சனையே இல்லையா? மாமியார் பிரச்சனை இருக்குல்ல, அதனாலதானே பாக்குறீங்க. ஆமா, அதுல நிறைய பேர் வந்து கமெண்ட் எல்லாம் பண்றாங்க. கமெண்ட் பண்ணிட்டு எங்க வீட்டுல இதே தான் நடக்குது பண்ணுங்கன்றாங்க. ஒரு சில பேர் எப்படி கமெண்ட் பண்றாங்க, இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பார்த்தெல்லாம் நான் பண்ணிருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, இன்னும் கல்யாணம் ஆனிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நான் வந்து இந்த பசங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணுங்கடா மாசமா. இல்ல சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அவன் வேற எதுவும் கேள்வி இருக்கா? அது அம்மா பேசுறதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஆக்டிங் கிடையாது, ரியாலிட்டி. அதே மாதிரி நிறைய பேர் கேக்குறீங்க, மாமியார் மருமகள் என்ன நீங்க பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே மாட்டீங்க. எந்த வீட்டுல புருஷன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கான்? இல்ல நான் சீரியஸ் இல்ல, கஷ்டத்தை சொல்லணும்ல. இல்ல எல்லாருமே கேக்குறாங்க, மாமியார் மருமகள் அம்மா பண்றாங்க, ஒய்ஃப் பண்றாங்க, சும்மாவே இருக்கீங்களே. சும்மாதான் இருக்கும். அவங்க பேசும்போது நம்ம சும்மா தான் இருந்தாகணும். அதாவது இப்ப அம்மா ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா ரூம்ல கூட்டு வச்சு இப்ப நம்மள போட்டு அடிப்பாங்க. அவ பிரச்சனை பண்ணா அவங்க தனியா கூப்பிட்டு வச்சு நம்மள போட்டு அடிப்பாங்க. அடி வாங்குறது இதுதான் நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ அந்த இடத்துல நான் வந்து வாய் சுவாத்தி பேசுறேன்னா, ஒரு வீட்டுல அரைஞ்சிருப்பாளே பாத்தீங்களா, அது ஒரு டேக்கோட நிப்பாட்டிட்டேன். ஏன்னா அடுத்த டேக்கு போக விரும்பல. ஏன்னா அப்படி பாத்துருப்பீங்க, ஒரு வீட்டுல அரைஞ்சிருப்பா பயங்கரமா. அது ஆக்சுவலா 4-5 டேக் எப்பவுமே போவோம் கரெக்டா விழுகல அப்படின்னா. ஒரே அரையா சரியான கரெக்டா பண்ணிட்டான். அது மட்டும் மத்தெல்லாம் கூட டேக் போவோம். அரைகிறது கரெக்டா அரைஞ்சிட்டு சாரிங்கன்னு சிரிச்சுட்டா. ஆனா அந்த வீடியோக்கு அவ்வளவு லைக். அது ஏன் தெரியல, நான் அடி வாங்கினதுனாலயா அது தெரியல. நடக்கும். இது வந்து என்னை போலவே இவங்களுக்கு திருமணம் ஆகி இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சீரியஸா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, அவ்வளவுதான் பாத்தீங்களா. அதனாலதான் அமைதியா நிக்கிறாங்க. சோ அதனால மாமியார் மருமகளை வந்து என்னைக்குமே நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது, பண்ணவும் தெரியாது. பண்ணா அடிச்சிருவாங்க. என்ன நான் ஒரு டைலாக் எக்ஸ்ட்ரா போறேன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி அப்ப இது ஏதோ வன்மத்துல சொல்ற மாதிரி இருக்கு, டைலாக் மாதிரி இல்லையே. அவங்க எல்லாத்தையும் பேசிடுவாங்க. நம்ம ஏதாவது பேசணும்னா நீங்க பாத்திரம் ஒழுங்கா அவ்வளவு. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. பாத்திரம் இது வந்து நீங்க சீரியஸா சொல்ற மாதிரி இருக்குங்க. அப்படியாமா என்ன பேச முடியும். இப்ப பசங்களோட பண்றதுல வந்து எனக்கு வந்து ஃப்ரீடம். நான் இஷ்டத்துக்கு டைலாக் பேசலாம், இஷ்டத்துக்கு டைலாக் பேசலாம், அவ்வளவு உண்டு. ஓகேவா? அது மாதிரி இனி 1 hour 20 minutes சொல்லி பேசுவோம். இல்ல போதும் நினைக்கிறேன். நிறைய பேர் வெயில் டைம் ஆயிடுச்சு. இல்ல இல்ல ஆக்சுவலா அவன் கருப்பா இருப்பாங்கிறக்காக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். மத்த யாரும் வெயில நிக்கிறக்காக ஃபீல் பண்ணல. இவங்க மட்டும் போதும். மிமிக்ரியா? சீரியஸா மிமிக்ரி மிரட்டி விட்டுருவாங்க. மிமிக்ரி சூப்பர். அதுவும் சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசுறதுல அடிச்சுக்கவே முடியாது. அவன் எனக்கு சரியான ரோல் மாடல். மிமிக்ரி மண் சொல்லிக்கார மாதிரி அத்தை எரிஞ்சிருக்கேன். அட கடவுள் பொதுவா சத்தியமா மிமிக்ரிலாம் தெரியாது. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு அண்ணனும் போயிட்டு இருக்காரு. வருங்காலத்துல அதுவும் வரும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த கட்டம்னா சினிமாவுக்கு போயிட்டாரு அண்ணன். அடுத்த பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ப்ராஜெக்ட். இது வந்து உண்மைதான், நல்ல பெரிய ப்ராஜெக்ட். என்ன ப்ராஜெக்ட் கூடிய அறிவிப்பார். ஆல்ரெடி 2 படம் பண்ணிருக்காரு. பட் 2 படம் பெருசா ஓடல. அது அண்ணனுக்கான அதிகாரத்தை கொடுக்கல. இனி வர படம்
கண்டிப்பா அண்ணன் வச்சுதான் ஓடும் நல்லா காமெடி பேசிக்கிறாங்க. அதனால சப்போர்ட் பண்றேன் எல்லாருக்கும். ஆனா சத்தியமா மிமிக்ரி தெரியாது, யாராவது பண்ணுங்க, கை தட்டுறேன். யாரா மிமிக்ரி பண்ணா வாங்க வந்து பண்ணுங்க, நான் கை தட்டுறேன். கை தட்ட தெரியும் நல்லா. யாரா பண்ணுங்க, யாராவது பண்ணுங்கப்பா மிமிக்ரி, வாங்கப்பா. மிமிக்ரி பண்றவன் கை தட்டி உற்சாகப்படுத்தியா எதுக்குறாரு சாமி. மிமிக்ரி சந்திர அவர்களே முன்னாடி வா வருஷா. நிறைய சேனல் முதற்கண் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சத்தம் சும்மா சரவடி மாதிரி இருக்குல்ல, பட்டு இழப்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு நம்ம வந்து பெரிய கைதட்டல் கொடுக்கணும். முதல் நம்மளுடைய கல்லூரி தாளாளர் சாருக்கு, காசிநாத சாருக்கு முதல்ல பெரிய கைதட்டல் கொடுங்க. ஏன் அப்படின்னா அவர் தேர்வு செய்யக்கூடிய நபர்களும் சரி, அவர் செய்யக்கூடிய செயலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாக்குறேன். ரொம்ப அழகா அதுக்கு முன்னாடி வந்து பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பண்ணீங்க, ரொம்ப அழகா இருந்தது. பேசு நம்ம ஆதிரா மேம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கைதறி கொடுங்க மனசார. அவங்க நம்ம எல்லாரும் பின்னாடி டோட்டல் எல்லா பேரும் கேட்கல சத்தம். என்ன ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, அவங்க பேசும்போது எல்லாம் உன்னிப்பா கவனிச்சிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது முடிக்கும் போது கைத்தட்டல் கம்மியா இருந்தது, வருத்தமா இருந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்க, பெண்கள் எல்லாம் பயங்கர அழகு. எங்க மனசாட்சியோடு சொல்லுங்க, நாங்கெல்லாம் அழகுன்னு சொல்லுங்க. பசங்க எல்லாம் அழகு இல்லையா, பெண்களை மட்டும் அழகா. ஏன்னா என்னைக்காவது பசங்க நாங்க அழகுன்னு யாருக்கிட்ட சொல்லியிருக்கோமா? பரவாயில்ல ஓகே. ஏன்னா நாங்க வெளிப்படையா சொல்றோம், நாங்க பேசிக்கா நாங்க அப்படித்தான் அழகு, ஆனா நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? குளிக்கும் போது பாத்ரூம் கண்ணாடி பாக்குறீங்க, ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அங்க கண்ணாடி பாக்குறீங்க, சாப்பிடும் போது கட்டு பாக்குறீங்க, செல்போன் பாக்குறீங்க. என்னைக்காவது இல்லங்க, அது கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லக்கூடாது. இல்ல நம்ம விட அதிகமா பாக்குறாங்க. அவங்க மேக்கப் பண்றது எதுக்குன்னு கேளுங்க. ஆண்கள் நம்ம பாக்குறதுக்கான். ஏன் நீங்க மேக்கப் பண்ண மாட்டீங்களா? செல்ல ஸ்னாப்சாட் எடுக்க மாட்டீங்களா? எங்க ஜெண்டர் எத்தனை ஆதார் கார்டை கையில வச்சு எடுத்து ஆதார் கார்டு கையில வச்சு அழகுன்னு சொல்லுங்க பாக்கலாம். மனசாட்சியத்துக்கு ஆதார் கார்டை கையில வச்சு நான் அழகுன்னு சொல்லுங்க பாக்கலாம். சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அவங்க சொன்னாங்க நீங்க அழகா இருக்கீங்க, உங்க அழகா கொஞ்சம் எடுத்துக்கிறோம், உங்க புன்னகையை கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. ஓகே, நல்லபடியா எடுத்துங்க. ஏன்னா நாங்க வந்து நாங்க அழகு அழகுன்னு யார்ட்டி நாங்க சொல்ல மாட்டோம், அழகு யார்ட்டி கேட்க மாட்டோம். டே மச்சான் அழகா இருக்கியாடா, நீ அழகா இருக்கடா, கொஞ்சம் அழகு என்கிட்ட கொடுறா அப்படின்னு நான் கேட்கவே மாட்டோம். நாங்க வந்து ஜெனரலா எப்படா நல்லா இருக்கியா, ஓகே பொங்கல் வாழ்த்துக்களா, பொங்கல் வாழ்த்துக்கள். நேற்று வாட்ஸ்அப்ல அனுப்புறேன், இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு. அது ஏன்ட்டு எனக்கு அனுப்புற, இல்ல மாட்டு ஞாபகம் வச்சு அதை உனக்கு அனுப்புறேன் அப்படிங்கிறியா. ஏன்னா இந்த மாதிரி பழைய மொக்க காமெடி எல்லாம் இருக்கும், சிரிக்கிற வேற வழி இல்ல. சரி, ஒரு நடிகர்கள் நம்ம கூட்டலாம் அகலமைக்கு. ஓகே, நேஷனல் அகலமைக்கு தலைமை எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க? அதை கேட்டுறீங்க வந்து ஓகே ஓகே. நம்ம லுங்கி பாசி ஒரு பெரிய கதை, எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க? ஓகே, ஒரு சில நடிகர்கள் அப்படியே ஊர்ல கொண்டு வந்தோம்.